அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நடைபெறும் 5வது சங்கத்தமிழ் கூடல் நிகழ்வு இது. நிகழ்விற்கு பொழிவுரை வழங்க உள்ள மதுரை இலக்கிய பேரவையின் நிறுவனரும் தலைவருமான முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் செல்வம் ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலக தமிழ்ச்சங்க நிகழ்வுகளுக்கு ஊன்றுகோலாகவும் எங்களுக்கெல்லாம் அடித்தளமாகவும் விளங்கும் உலக தமிழ்ச் சங்கத்தின் இயக்குனர் தனி அலுவலர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் அறம் எனும் தலைப்பில் பொழிவுரையாற்ற உள்ள மதுரை இலக்கிய பேரவையின் நிறுவனரும் தலைவரும் தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற விருதாளருமான முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்கள் இங்கு வருகை புரிந்துள்ளார். ஐயா அவர்களை சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் ஐயா. எங்களோடு தொடர்ந்து பயணிக்கும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் செல்வம் ராமசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் ஐயா. எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் திருவிகா மேல்நிலைப்பள்ளியின் மாணவ கண்மணிகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் தமிழ் அறிஞர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மாணவர்கள், இது உங்களுக்கான நிகழ்வு. இது சங்கத்தமிழ் காட்சிக்கூடம். இங்கே சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஓவியமாக வரையப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. சரியா? இந்த சங்க இலக்கியத்தை உங்களை மாதிரி இளம் தலைமுறையினருக்கு கொண்டுட்டு போகிறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அதற்காகத்தான் வாரந்தோறும் தொடர்ந்து புதன்கிழமை தோறும் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டு வருகின்றது. சங்க இலக்கியங்கள் தொடர்பாக ஒரு அறிமுகம் ஐயா என்னை கொடுப்பாங்க. இதுவரைக்கும் 4 நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கு. இது 5வது நிகழ்வு. சரியா? ஐயா இன்னைக்கு சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு அறிமுக வகுப்பு கொடுக்க போகிறாங்க. மாணவர்கள் அமைதியாக இருந்து கவனமாக கேட்கணுங்கிறத நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சரியா? தொடர்ந்து மதுரை இலக்கிய பேரவையின் நிறுவனரும் தலைவருமான முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை பொழிவுரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட கற்ற மனமெனும் தொட்டிலே துயின்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைக்கும் கட்டித்தமிழே கருணை பெருஞ்சுவையே நான் உந்தன் இளைய மகன் உன் பாதம் தொட்டு துவங்குகிறேன் தூயவளே வாழியணி. அப்படின்னா ஒரு கைத்தட்டணும். ஒரு தமிழ் வாழ்த்து சொல்லியாச்சுன்னா மாணவ கண்மணிகள் ஒரு கரவொலி எழுப்பணும். அது எப்பேற்பட்ட பள்ளியிலேருந்து வந்திருக்கிறீங்க? திருவி கா. அதுக்கு விளக்கம் தெரியுமா யாருக்காவது? சொல்லுங்க பாப்பா. யாராவது? திருவி கல்யாண சுந்தரனார். சரியா? அவரை பற்றி எத்தனை பேருக்கு பேச தெரியும்? மேடை தமிழ் அப்படின்னா
மேடையில் முழங்கணும் அப்படின்னா திருவிக்கா மாதிரி முழங்கணும். அப்போ இங்கே இருக்கிற மாணவ கண்மணிகள், திருவிக்க மேல்நிலைப்பள்ளி மாணவ கண்மணிகள் மிக அற்புதமாக சங்கத்தமிழ் காட்சி கூடம், அதில் இன்றைக்கு சங்கத்தமிழ் கூடம் 5வது நிகழ்ச்சி. ஒரு அற்புதமான நாள். ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த சங்கத்தமிழ் காட்சி கூடத்தினுடைய விளக்குனர், போற்றுதலுக்குரிய திருமதி புஷ்பநாச்சியார் அவர்களே, இயற்கை பாதுகாப்பு மையத்தின் சார்பாக, அறக்கட்டளை சார்பாக உங்களையெல்லாம் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்ற போற்றுதலுக்குரிய ஐயா செல்வா அவர்களே, கல்லூரியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர், நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நேசர் மரியாதைக்குரிய ராமமூர்த்தி அவர்களே, உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அம்மா ஜான்சராணி அவர்களே, போற்றுதலுக்குரிய சோமசுந்தரி அவர்களே, மிக அழகாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய பார்போற்றுகின்ற மாநகராட்சிகளே, திருவிக்க மாநகராட்சி பள்ளி என்றால் ஒரு அற்புதம், ஒரு ஆனந்தம். அந்த பள்ளியிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களே, தமிழ் அறிஞர்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஆமாம், அப்பப்போ மாணவ கண்மணிகளுக்கும் சங்கத்தமிழுக்கும் என்ன சிறப்பு? தமிழ் படிச்சிருக்கீங்களா? தமிழ் படிக்கிறீங்கள? எத்தனை பேருக்கு தாய்மொழி தமிழ்? உங்கள் எல்லாருக்கும் தாய்மொழி தமிழ் தானே? தாய்மொழினா என்ன? தாய்மொழினா என்ன? அம்மா மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு மொழி. அம்மா தானே சொல்லி கொடுத்தா. அம்மா அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னா, உயிர் இருக்குது, மெய் இருக்குது, உயிர்மை இருக்கா? ஆ இம் மா, ஆ இப் பா. அப்போ பாருங்க, உயிரும் மெய்யுமாக தமிழ் எழுத்துக்கள் 247. அதில் சந்தேகம் இல்லைல்ல? அப்போ இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, சங்க இலக்கியத்தில் அறம். அறம்னா என்ன? அறம்னா என்ன? அந்த பிள்ளை சடையை பிடிச்சி அது இழுக்குது, அதுதான் அறம் சார். அறம்னா என்ன? அறம்னா தெரியாதா? இப்போ நான் சொன்னோன்னா ஆமான்னு சொல்லுவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது அது அறம் தானே? ஏதோ தமிழ் வார்த்தையில் அப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. அறம் அப்படின்னாலே பிறருக்கு உதவி செய்வது. தினசரி ஒருத்தருக்காவது நம்ம உதவி செய்யணும். என்ன உதவி செய்யலாம்? நம்ம என்ன உதவி செய்யலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். அமைதியாக உட்காரக்கூடாது. நீங்கள், நானும் ஆசிரியர், நீங்கள் மாணவர்கள், வகுப்பறையில் இப்படி தான் உட்கார்ந்துருப்பீங்களா? பிறருக்கு உதவி செய்வது அறம். அப்போ பிறருக்கு உதவி செய்வதை யார் சொல்லி கொடுத்தா நமக்கு? வீட்டை விட்டு கிளம்பும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க? சிறு இடைவேளையில் சாப்பிட்றதுக்காக ஒரு டப்பாவில் 5 பிஸ்கட் போட்டு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அம்மா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஒழுங்காக நீ மாத்திரம்தான் சாப்பிடணும், வேறு யாருக்காவது கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சு பார்த்துக்க. அப்படி தானே சொல்லுவாங்க? ஆமாம் தானே? அம்மாட்ட அப்போ சொல்லணும், அம்மா நான் 5 சாப்பிட்றேம்மா, என்னுடைய தோழிக்கு 2 வைங்கம்மா அப்படின்னு சொல்கிறது தான் அறம். சொல்லலாமா? இனிமேல் சொல்லலாமா? கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தார். மதியம் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டில் வந்து சாப்பிடுவார். திடீர்னு ஒரு நாள் கர்ம வீரர் சொன்னாராம் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு சாப்பாடை கட்டி கொடுத்துருங்க, நான் போய் பள்ளிக்கூடத்தில் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா பக்கத்தில் தானே வீடு இருக்குது, வந்து சுட சுட சாப்பிட்லாம்லான்னு சொன்னப்போ, இல்லை எனக்கு சாப்பாடு கட்டி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டார். பாட்டி என்ன பண்ணாங்க, சாப்பாடை கட்டிட்டு போய் என்ன பண்ணுறான்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு பின்னாலே போய் மதியம் போய் பார்க்குறாங்க.
பக்கத்தில் இருக்கிற மாணவனுக்கு அந்த சாப்பாடை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லி கொண்டிருந்தார் காமராஜர். அப்போ தான் தெரிந்தது, பிற்காலத்திலே அவர் முதலமைச்சராக வருகிற பொழுது பசியோடு யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக உணவு கொடுத்தார் என்பது அவர் பள்ளி பருவத்திலிருந்தே அவருக்கு வந்திருக்கிறது. பிறருக்கு கொடுப்பதிலே தான் இன்பம் இருக்கிறது என்பதை நமக்கு காமராஜருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்படின்னா கைத்தட்டணும். ஆமான்னு சொன்னால் கைத்தட்டு. அப்படி அறத்தை அன்றைக்கு பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ சங்க இலக்கியத்தில் அறம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. புறநானூற்று புலவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நமக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, யாரால் நடக்கும்? யாரால் நடக்கும்? நம்மளால தானே நடக்கும். நம்ம வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம யாரையாவது பார்த்தோன்னா என்ன கேட்போம்? அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்கிட்ட பேனா இருக்குது, உங்ககிட்ட நான் கேட்குறேன் பேனா இருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பேனா இல்லைன்னு அர்த்தம். அப்போ யாரையும் பார்த்து அறிவு இருக்குதா மூளை இருக்குதா கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அறிவு இருக்குதான்னு கேட்டால் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோமா இல்லையா? உடனே அவனுக்கு கோபம் வரும். என்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டியா? உனக்கு மூளை இருக்குதா? அடுத்து அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம வாட்டுக்கு அமைதியாக இருந்திருந்தா பிரச்சனையே இல்லை. ஒரு நாள் நான் பாடம் நடத்தும்போது உங்களை மாதிரி ஒரு பையன் மூச்சரைக்க ஓடி வந்தான். ஓடி வந்துட்டு எங்கள் தாத்தா செத்து போயிட்டார் சார், எனக்கு ஒரு நாள் லீவு கொடுங்க அப்படின்னா. சரி போடான்னு சொல்லிவிட்டு பள்ளி தலைமை ஆசிரியர் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அப்பா நீ போய் நம்ம பள்ளி சார்பாக ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வாப்பான்னார். நானும் மாலையை வாங்கிட்டு போகிறேன். அவங்க தாத்தா உட்காந்து ஈசி சேரில் காலாட்டிக்கிட்டு இருக்கார். நான் மெதுவாக கும்பிட்டு, ஐயா உங்கள் பேராண்டிக்கு நான் வகுப்பு வாத்தியார், நீங்கள் இறந்து போயிட்டதா சொல்லி லீவ் எடுத்துகிட்டு வந்தானே அப்படின்னு சொன்னேன். அவர் விழுந்து விழுந்து சிரித்தார். நீ செத்து போயிட்டனால ஸ்கூல் லீவில் ஏன்ட்ட வந்து சொன்னேன் அப்படின்னார். அப்போ இன்றைக்கி நம்ம அறிவு எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறோமா? ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறோமா? இல்லை இல்லை. அறிவை எப்படி பயன்படுத்தணும்? தீதும் நன்றும் பிறர் தரவாரா. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. சங்க இலக்கிய பாட்டு. நான் ஐயா ராமமூர்த்திட்ட சொன்னேன், 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்கிட்டெல்லாம் சங்கத்தமிழை எப்படி பேசுறது அப்படின்னு. நீங்கள் பேசிடுவீங்க ஐயா, அவர் சொல்கிறார். அப்போ கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். பெரியவங்களை பார்த்து வியந்து போகக்கூடாது. அவர் ரொம்ப பெரியவர் அப்படி கிடையாது. உட்கார்ந்துருக்கிறார் ஐயா, அவர் ரொம்ப பெரியவரா? வயசில் வேணால் பெரியவராக இருப்பார். ஆனால் அறிவில் யார் பெரியவங்கன்னு யாரும் முடிவு செய்ய முடியாது. இப்போ ஐயா ராமமூர்த்தி இருக்கிறாங்க, அப்போ பெரியவங்க, நம்ம ஆசிரியர் பெரியவங்க. ஆனால் உன்னிடத்தில் இருக்கிற அறிவு இருக்கு பார், அதைத்தான் சங்க இலக்கியம் சொல்லுகிறது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நம்மளை விட சின்ன வயசு ஆட்களை பார்த்து உனக்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. யாருக்கிட்ட என்ன இருக்குது என்பது யாருக்குமே தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, பிறருக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கணும். இலக்கியம் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. இலக்கு உடையது இலக்கியம்னா. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வேணும். இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீ என்ன ஆகணும்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? உடனே எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? நான் டாக்டர் ஆகணும் அப்படின்பீங்க. எத்தனை பேர் டாக்டர் ஆகணுங்கிறீங்க? 3 பேர் தானா? நான் டாக்டர் ஆகணும்பீங்க. வாங்க அம்மா நாகஜோதி. ஆமாம், டாக்டர் ஆகணும்பீங்க. இன்ஜினியர் ஆகணும்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? முடியாதா? வாத்தியார் ஆகணும்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? பரவாயில்லையே. சரி, வக்கீல் ஆகணும்னு நான் எல்லாரையும் பார்த்து வச்சுக்கிட்டேன், திரும்ப கேள்வி கேட்பேன். சரியா? அப்போ நான்லாம் இன்னும் ஆகணும் இன்னும் ஆகணும் இன்னும் ஆகணும்னு சொல்கிறீங்க. யாராவது ஒருத்தர் நான் மனுஷன் ஆகணும்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா? நாங்கள் மனுஷனாக தானே பிறந்திருக்கோம், எங்களை போய் கேட்குறீங்க? மனுஷனாக பிறந்தால் மனித பண்பு வந்துருமா? மனிதராக இருக்கிறவங்க எல்லாரும் மனிதர்கள் தானா? நமக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்குது?
6 யார் சொன்னா? டீச்சர் சொன்னாங்களா? 6 அறிவு இல்லை. பெண் குழந்தைகள் உங்களுக்கெல்லாம் 7 அறிவு இருக்குது. கைத்தட்ட மாட்டீங்களா? பெண்களுக்கு ஒரு அறிவை கூட வச்சிருக்கிறாரு இறைவன். பெண்களுக்கு மாத்திரம் ஒரு அறிவு கூட. ஏன் தெரியுமா? அவங்களால தான் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியும் என்று சங்க இலக்கியத்திலேயே பெண்களுக்கு சரியான ஏற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. அப்பாடா, வாத்தியார் ஒத்துக்கிட்டாருப்பா, நமக்கெல்லாம் மூளை இருக்குது, அறிவு இருக்குது அப்படின்னு. அறிவு அதிகமாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, பின்னால் வருவதை முன்னால் உரைக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு இருக்குது. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி, அந்த வீட்டில் முதல்ல யார் பேசுவா தெரியுமா? ஆம்பளை பேச மாட்டான், பொம்பளை பிள்ளை தான் பேசுவான். ஆனால் பேசுகிற பிள்ளைய ஒரு குறிப்பிட்ட வயது வந்தாலும் அப்பா அம்மா வாயை மூடு சொல்கிறாங்களா? சொல்கிறாங்களா? சின்ன வயசில் நீங்கள் பேசும்போது பேசு 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 அப்படின்னு சொன்ன அம்மா தான் ஒரு வயசு வந்த உடனே வாயை முறியா தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்கிறாங்களா இல்லையா? ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் அறிவில் பெரியவங்க, சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, பேசிக்கிட்டே இருப்பீங்க. இதை நான் சொல்ல அதனால தான் சொன்னேன், பெரியோரை பார்த்து வியந்து போகாத, சிறியவங்களை பார்த்து இகழ்ந்துராத. எல்லார்கிட்டையும் ஏதோ ஒன்று இருக்கிறது. சங்க இலக்கியம் சொல்லுகிறது, நீர் வழிப்படும் புனைபோலார் உயிர் முறை வழிப்படும்னு சொல்கிறார். எப்படி தண்ணீர் போகிற வழியில் தெப்பம் போகிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான அருட்கொடை. நம்ம பிறந்துட்டோம், நம்ம மதிப்பெண்ணை வச்சு நீ முடிவு பண்ணாத. தயவு செய்து பள்ளிக்கூடத்தில் நம்ம நிறையா மதிப்பெண் வாங்கலை. நிறையா மதிப்பெண் வாங்குறவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. யார் குறைவாக மதிப்பெண் வாங்குறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் சரித்திரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் குறைவாக இருக்கேன்னு நினைக்காது. இந்த விரல்களுக்கு இடையில் ஒரு நாள் சண்டை வந்துருச்சான். இந்த விரல் என்ன சொல்லிச்சான்? நான் தான் தம்ஸ்அப், வெற்றியின் அடையாளம். இந்த விரல் சொல்லிச்சான் ஆள்காட்டி விரல், யாராவது வழி கேட்டால் நான் தான் வழி காட்டுறேன், ஆனால் நான் தான் பெரிய ஆளுன்னுச்சான். இந்த விரல் சொல்லிச்சான் விரல்கள்லையே நான் ரொம்ப உயரமான விரல், அதனால் நான் தான் பெருசுன்னுச்சு. 4வது விரல் சொல்லிச்சு என் கையில் தான் தங்க மோதிரம் வைர மோதிரம் எல்லாம் போடுறாங்க, நான் தான் ரொம்ப விலை உயர்ந்த விரலுன்னு சொல்லிச்சு. இந்த சுண்டு விரல் கடவுள்கிட்ட போய் அழுதுச்சான், நான் ரொம்ப குட்டியாக இருக்கிறேன், நான் ரொம்ப குட்டியாக இருக்கிறேன் அப்படின்னோன்னா கடவுள் சொன்னாராம், ஏன் நீ வருத்தப்படுற? என்னை நோக்கி கும்பிடும்போது நீ தான் முதல்ல இருக்கிற, உனக்கு பின்னால் தான் மற்ற விரல்லாம் இருக்குது, அதனால் நீ தான் பெரிய ஆள்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு பெரியவங்க சின்னவங்கள்லாம் கிடையாது. எல்லாரிடத்திலும் இறைவன் சமமான அறிவை தான் கொடுத்துருக்குறான், சமமான மூளையைத்தான் கொடுத்துருக்குறான். அப்போ பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. சரி, என்னதான் செய்யணும்? அழகா இன்னொரு புறநானூற்று பாடல் சொல்லுகிறது, பல்சான்றீரே பல்சான்றீரே, சான்றோர் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் நல்லது செய்தல் ஆற்றிலாயினும் அல்லது செய்தல் அப்படின்னா, நீ பிரத்தியாருக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெடுதல் செய்யாமல் இரு. இதைத்தான் ஐயன் திருவள்ளுவன் அழகாக சொல்லுகிறான், மறந்தும் பிறன்கேடு சூழற்க. நீங்கள் யாருக்கும் கெடுதல்னே நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன சொல்கிறோம்? மாதா பிதா குரு தெய்வம், 4 பேர் இருக்காங்களா? மாதா யாரு? அம்மா. இதைத்தான் சங்க இலக்கியம் சொல்லுது, ஈன்று புறந்தறுதல் எண்டலை கடனே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையை சொல்லியிருக்கிறாங்க. ஈன்று புறந்தறுதல் எண்டலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. உன்னை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வச்சு உன்னை பெரியாள் ஆக்குறது யாரு? யாரு? அப்பா. வரமாட்டிதே வாயிலிருந்து. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. அடுத்து நிறைய கடமையை சொல்லிட்டே போவார். வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சம முறிக்கு களிரிருந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இப்படி ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன கடமைன்னு சொன்னாங்க. உனக்கு என்ன கடமை அப்படின்னா, உன்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் மனம் மகிழ்ச்சி அடைகிற வாழ்க்கையை வாழ வேண்டும். அதைத்தான் சங்க இலக்கியம் சொல்லுகிறது. அப்பா அம்மாவுக்கு பெருமையை தேடி தரணும். அந்த பிள்ளைங்க ஏதோ பேசிக்கிட்டே இருக்குதுங்க, கையெழுத்து போடுறதுக்கு தான் பேச்சா? சரி,
அப்புறம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று இந்த இடத்துல கையெழுத்து போடு ஒன்று சொல்லி தருது. அப்போ கவனம் சதறிடும், கவனமாக இருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையை சங்க இலக்கியம் கற்றுத்தருகிறது. பொன்முடியார் அப்படிங்கிற ஒரு கவிஞர். ஸோ பெண்களுக்கு வீரம் இருந்ததா? இருந்தது. இப்போ கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பயப்படுறோம். எத்தனை பேர் கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவேன்? எல்லாரும் பயப்படுவேன். வகுப்புக்குள்ள ஒரு பள்ளி வந்துருச்சுன்னா ஆத்தே நீங்கள் ஆடுற ஆட்டம் இருக்கே, இங்கே குதிப்பேன் அங்கே குதிப்பேன். என்ன பள்ளி என்ன செய்ய போகுது? பள்ளியை விட 1000 மடங்கு நீ பெரிய ஆள். ஒரு மிதிச்சேன்னா பள்ளி போய் சேர்ந்துடும். சேருமா சேராதா? உடனே அச்சா அப்பா தாத்தா என்ன ஆட்டம் வகுப்பில். உடனே அதை பார்த்து இன்னும் கீ கூக்கா வகுப்பறை பக்கத்தில் இருக்க டீச்சர்லாம் ஓடி வந்து என்ன நடக்குது இங்கே? பள்ளி டீச்சர். ஒரு பள்ளிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பயப்படுறீங்க. புலியை முரத்தால் துரத்திய மரப்பெண்கள் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு, மறந்துடாது. எப்பேற்பட்டது? மூதின் முல்லை மகளிர், மூதின் முல்லைன்னு ஒரு துறை உண்டு. மூதின் மகளிர் ஆதல் தகுமேன்னர். என்ன அருமையான ஒக்கூர் மாசாத்தியார். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா பெண்பார் புலவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்கன்னு தெரியும். கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. பெண்பார் புலவர்கள். அரசனுக்கு சண்டை நடக்கும்போது சண்டையை தீர்த்து வைத்த அவ்வை இருக்கிறாள். பிறருக்கு கொடுப்பதிலே தான் இன்பம் இருக்கிறது. பிரத்தியாருக்கு கொடுக்கணும், நம்ம மாத்திரம் வாங்கி சாப்பிடக்கூடாது. வாங்குற பொழுதே 2 வாங்கி தன்னுடைய தோழிக்கு கொடுக்கலாம், தவறு கிடையாது. பசித்தவருக்கு சோறு போடணும், அதுதான் உண்மை. அதை தான் அறம்னு நம்ம சொல்கிறோம். பிரத்தியாருக்கு கொடு. பிறருக்கு கொடுக்கிற பொழுது இன்பம் கூடுகிறது. அதுக்காக பரீட்சை பேப்பரை அடுத்த ஆளுக்கு காமிக்கக்கூடாது, அது தவறு தானே. என் தோழிக்கு நான் பரீட்சை எழுதும்போது நான் இப்படி வச்சுக்கிட்டே எழுதுவேன், அவன் என்னை பார்த்துக்கிட்டே எழுதுவாள், அது தவறு, அது உதவி கிடையாது. உன் தோழியை நீனு படிக்க விடாமல் செய்கிறாய். உன் தோழிக்கு அதில் சுயநலமாக இருக்கணும் நம்ம, அது தவறு. அதை செய்கிறோம் நம்ம. கேட்டால் என் ஃப்ரெண்டு சார், என் நட்பு. நட்புனா எப்படி இருக்கணும் தெரியுமா? பார்க்காம நட்பு கொள்ளணும். கோப்பெரும் சோழனும் பிசிராந்தையார் நட்பை போல இருக்க வேண்டும். நீங்கள் அதியமானுக்கு ஒரு அற்புதமான கனி கிடைத்தது. என்ன கனி கிடைச்சிச்சு? நெல்லிக்கனி. அப்பாடா, நெல்லிக்கனி கிடைச்சிச்சு. அதனுடைய தன்மை என்ன? நெல்லிக்காய் பார்த்துருக்கீங்களா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம். இந்த பழமொழியை வைத்து ஒரு வாக்கியம் அமைக்க தமிழம்மா கொடுப்பாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அதுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமா நமக்கு? உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் தெரியாது. நெல்லிக்காய் பார்த்துருக்கீங்கல்ல? நெல்லிக்காயில் வெளியில் பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்குதா? அந்த கோட்டை ஞாபகத்தில் வச்சுக்க. சாப்பிட்டு முடித்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை இருக்குது பார்த்தியா, அதையும் பார்த்தேன்னா கோடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த விதையிலும் இருக்கும். அதனால தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. நெல்லிக்காய் வெளித்தோற்றத்தில் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி உள்ளேயும் இருக்கிறது. அதை போல நீங்கள் வெளித்தோற்றத்தில் எப்படி நல்லவர்களாக இருக்கிறீர்களோ அதுபோல உள்ளத்திலும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு சொன்னான். சில பேர் வெளியில் சிரிப்பான், உள்ளுக்குள்ளே அவன் நாசமாக போகணும்டா. சொல்லாத, நினைக்காத, மறந்தும் பிறன்கேடு சூழற்கு. அப்போ அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்தார். எதற்காக கொடுத்தாரு? தமிழ் வாழ வேண்டும், அவ்வை வாழ வேண்டும், அவ்வை பிராட்டி வாழ வேண்டும். நம்ம வாழ்ந்த என்ன செய்ய போறோம்? நம்ம ஒரு அரசன் தானே. ஆனால் காலம் காலமாக இந்த மண்ணுலகத்திலே தமிழ் வாழ வேண்டும் என்று சொன்னார். அது வயதான மூதாட்டி அவ்வை சாப்பிட்டால் தமிழ் வளரும் என்கின்ற உயர்ந்த எண்ணம் தான் அதியமான் நெல்லிக்கனியை நம்முடைய அவ்வை பிராட்டிக்கு கொடுத்தார். கொடுத்ததுனால பேர் பெற்றார் அதியமான். வள்ளல்னு பேர் அவருக்கு. வாடிக்கொண்டிருந்த முல்லை கொடிக்கு தன் தேரையே கொடுத்துட்டு போனார் ஒருத்தர். யார் அவர்? பாரி வள்ளல். ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் பிரான்மலையில் தான் இருந்தார். இங்கே தான் நம்ம பகுதி தான், பரம்பு மலைன்னு பேர். என்ன கொடுத்துட்டு போனார்? தேரை, ஒரு குச்சியை கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எங்கள் மாணவர்கள்லாம் வந்தாங்க போன ஆண்டு.
வந்து, சார் எல்னினோ புயல் வரப்போதான், வெப்பம் அதிகமாக இருக்க போதான், அதனால வந்து நம்ம ஏதாவது தோட்டம் போடணும் சார் அப்படின்னா. நானும் சரிப்பா போட்டுடலாம் அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சு, தோட்டத்தெல்லாம் போட்டுருங்கப்பா அப்படின்னு. நான் இந்த ஆண்டு பணி நிறைவு, ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறோம், என்னமோ தோட்டம்லாம் போடுறோம்னு ஆரம்பத்தில் வந்து கேட்டாங்களே, என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக போனால் தோட்டத்தில் ஒன்றுமே வளரலை. அந்த 4 பசங்களையும் கூப்பிட்டேன், வாங்கடா இங்கே, என்னமோ பெருமையாக தோட்டம் போடுறோம், நீங்கள் போட்டியாடா? ஆமாம் சார், நீங்கள் சொன்ன இடத்துல தான் போட்டோம், விளங்குமான்னு நான் ஒருத்தேன். அதெல்லாம் பேசாத, விதையே போட்டியான்னே. சார் நான் தான் சார் விதையை போட்டேன். விதை போட்டால் போதுமாடா தம்பி, தண்ணி ஊற்ற வேண்டாமா? சார் சும்மா பார்த்த மாதிரி பேசக்கூடாது. காலையில் 10 வாளி தண்ணி, 11 மணிக்கு பிரேக்கில் ஒரு 10 வாளி தண்ணி, மதியம் 1 மணிக்கு 10 வாளி தண்ணி, வீட்டுக்கு போகிறப்ப 10 வாளி தண்ணி, 40 வாளி தண்ணி நான் தான் சார் ஊற்றுனேன். படுபாவி, 40 வாளி தண்ணி ஊற்றுனா விதை அழுகி போயிரும்லடா, ஏன்டா அப்படி ஊற்றுனேன்னு 3வது உள்ளவன் சொன்னேன். விதையெல்லாம் அழுகலை சார்னா. உனக்கு எப்படா தெரியும்னே? நான் தான் அப்பப்போ எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன்ல, முளைக்குமா முளைக்காதான்னு. அப்படி இருக்கக்கூடாது, அப்படியா இருக்கணும் நம்ம. அப்போ செடிகளுக்கும் உயிர் உண்டு இன்றைக்கு ஜெகதீஷ் சந்திரபோஸ் கண்டுபிடிக்கிறார். தொல்காப்பியன் சொல்லுகிறான், புல்லும் மரமும் ஓரறிவினவே. ஒரு அறிவு இருக்குது யாருக்கு? புல்லுக்கும் மரத்திற்கும் ஒரு அறிவு இருக்கிறது. மரத்தை நீங்கள் வெட்ட போகும்போது மரம் அப்படியே தன்னை குலுக்கிக்கிறதான், வெட்டாத 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 பேசுது, நமக்கு தான் கேட்கல. மரத்து நிழலில் உட்காரும்போது மரம் சிரிக்குமா? என் பிள்ளைகள்லாம் வந்து உட்காந்துருக்குதுங்க. என்னைக்காவது மரம் சிரித்து பார்த்துருக்கீங்களா? மரத்தோட பேசியிருக்கீங்களா நீங்கள்? செடிகளோடு பேசினார் ஜெகதீஷ் சந்திரபோஸ். செடிகளுக்கும் உயிர் உண்டு. தொல்காப்பியர் கண்டுபிடிச்சார் சங்க இலக்கியத்தில், இலக்கணத்தில். செடிகளுக்கும் உயிர் உண்டு. நீ ஒன்றும் வேணாம்ப்பா, ஒரு விதையை போட்டு வளரணும்னு தினம் நினச்சி அது கூட ஒரு 5 நிமிஷம் நீ பேசுமே, நீ எதிர்பார்த்த வளர்ச்சி அங்கே இருக்கும். ஒவ்வொரு விதையும் தன்னோடு யாராவது பேசுவார்களா என்று தான் எதிர்பார்க்கிறது. நம்ம பேசணும் அதோட. போங்க சார், செடியோட பேசினா என்னைய வேற மாதிரி சொல்லிடுவாங்க. கிடையாது. உயிரோடு வாழ்வது என்பது வேறு, உயிர்களோடு வாழ்வது என்பது வேறு. நம்மளாம் உயிரோடு வாழ்கிறோம், உயிர்களோடு வாழ்கிறோமா? வீட்டுக்கிட்ட ஒரு நாய்க்குட்டி வந்துச்சுன்னா ஆசையாக நம்ம வைக்கிறோம். அதே நாய் வளர்ந்துருச்சுன்னா கல்லை கொண்டு எறிகிறோம். எறிகிறோமா இல்லையா? உயிர்களை நேசிக்க வேண்டும். சங்க இலக்கியம் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது. உயிராபிமானம் வளர வேண்டும். மனிதாபிமானம் இன்னைக்கு வேணாம் எங்களுக்கு. உங்கள்கிட்ட எல்லாம் பிள்ளைங்க, அன்பு குழந்தைகளை, உங்கள்கிட்ட நாங்கள் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறோம்? அன்பு செய்யுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்கள், சண்டையே வரக்கூடாது. எதிர்கால இந்தியா உங்கள் கையில் இருக்கிறது. அதனால தான் பாரதி சொன்னான், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார்ன்னு சொன்னான். பெண்களுடைய அறிவை தான் கெடுக்க முடியும், அதுக்கு மேலே இருக்கிற ஞானத்தை ஒருபோதும் கெடுக்க முடியாது. அதனால தான் சங்க இலக்கியத்தில் பெண்கள் ஏற்றம் பெற்று திகழ்ந்தார்கள். 2 அரசர்களுக்கிடையே நடக்கிற சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு அவ்வை பிராட்டி போகிறாங்க. அந்த பெண்ணினுடைய பேச்சை கேட்டாங்க. இருவீர் வேரல் இயற்கையும் அன்றே, ஒரு வீர் தோற்பினும் தோற்பதும் குடியே. நீங்கள் 2 பேரும் ஒரே குடியை சார்ந்தவங்கடா. ஒரே குடியை சார்ந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா தோக்குறது யாரு? உன் குடி தான் தோக்கும். 2 பேர் ஜெயிக்கிறது நடக்காத காரியம். அதனால் போரை தவிர்த்துருங்கப்பா. ஒக்கூர் மாசாத்தியார், நச்செல்லையார், பொன்முடியார், வெள்ளி வீதியார், இப்படி பெருமக்கள் எல்லாம் அற்புதமான சங்க இலக்கியத்திற்கு அருட்கொடை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை பெண்பார்ப்புலவர்கள் இருந்தாங்க பார்க்கிறோம். நம்ம 10ஆம் வகுப்பு மாணவர்களா? நீங்கள் 9ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்புனா ஒரு சங்கத்தமிழ் அமுதம்னு ஒரு பகுதி உண்டு. அப்போ சங்க இலக்கியங்கள் எதை நமக்கு கற்றுத்தருகிறது? அன்பை கற்றுத்தருகிறது, மனித நேயத்தை கற்றுத்தருகிறது. மனித நேயம்னா என்ன? பெருசாக நீ போய் உதவி பண்ணணும்னு கிடையாது. ரோட்டில் நடந்து போகிற, நடு ரோட்டில் ஒரு கல் கிடக்குது,
யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க, அந்த கல்லை எடுத்து ஓரமாக போட்டால் அது பிரத்தியாருக்கு உதவி. நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப குடிநீர் குழாயிலிருந்து தண்ணீர் வீணாக போய்கிட்டு இருக்கு, அதை அடைக்காமல் போயிட்டாங்க யாரோ பொறுப்பற்றவங்க. அதை அடைச்சேன்னு வச்சுக்க, அன்னைக்கு நீ அறம் பண்ணேன்னு அர்த்தம். உன்ன அளவிற்கு அறம். வகுப்பறையில் குப்பையாக நம்ம வைக்காமல் இருந்தாலே பெரிய அறம். காலையில் கூட்டுறவங்க கூட்டி அழகாக வகுப்பை வச்சுருப்பாங்க, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா புறநானூற்று போர்க்களம் மாதிரி இருக்கும் வகுப்பறை. என்ன பண்ணியிருப்ப? சரட்டு சரட்டுன்னு பேப்பரை கிழிச்சு எரிஞ்சு கசக்கி உன் புத்தக பைய சுத்தமாக நீ வச்சுருந்தேன்னா அறத்தோடு இருக்கிறேன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னா அறம் எங்கே தொடங்குதுன்னா வீட்டில் தொடங்குது. நீ தலை சீவிர சீப்பில் அழுக்கு இல்லாமல் இருந்தால் அறம் தொடங்குகிறது. உன் சீப்பை போய் இன்னைக்கு பாரு எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. அதெல்லாம் என் வேலை இல்லை சார், எங்கள் அம்மா தான் அதெல்லாம் எடுப்பாங்க. அம்மாவுக்கு எத்தனை பேர் உதவியாக இருக்கிறீங்க? உபத்திரம் தான் பண்ணுறோம். நல்ல பிள்ளைங்க, கை தட்டிக்கலாம் உற்சாகமாக. இத்தனை குழந்தைங்க அம்மாவுக்கு உதவியாக இருக்காங்க. எப்படி? அம்மா சும்மா உட்காந்துதான் நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்க இல்லையா? அம்மாவுக்கு சமையலில் எத்தனை பேர் இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு சமையல் தெரியும்? வெரி குட், அருமை அருமை அருமை. கை கீழே போடுங்க. கற்றுக்கணும். நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எத்தனை பேர் உங்கள் அம்மா கையை பார்த்துருக்கீங்க? காலையில் எந்திரிச்ச உடனே எவ்வளவு வடுக்கள் இருக்கிறது. கை கீழே போடு. அம்மாவுக்கு காலையில் எந்திரிச்சு அம்மா காலை வணக்கம் நம்ம சொல்லணும். அம்மா எந்திரிடி 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் அறம், வேற ஒன்றும் பெருசாலாம் கிடையாதுடா. அன்றாட நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றம் ஏற்படுத்திவிட்டால் அதுதான் சங்க இலக்கியம் கற்றுத்தருகிறது. ஒருவருக்கொருவர் அன்பை சொல்லுங்கள். மரத்துக்கும் உயிர் இருக்குன்னு சொன்னான். அதனால தான் முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டறிஞ்சோம்னு பழமொழி சொல்லுகிறது. ஒரு மயில் அப்படியே குளிரில் நடுங்குச்சான். அது குளிரில் நடுங்கலை, மழை வருதுன்னு சொல்லி தன் இறக்கைகளை விரித்து தோகையை விரித்து மயில் ஆடுவதற்கு தயாராக இருக்கிறது. அதை பார்த்துட்டு அச்சச்சோ அதுக்கு குளிர்து போலுக்க அப்படின்னு ஒரு பெரிய போர்வையை கொண்டு போய் ஒருத்தன் போத்துனான். அவனை வள்ளல்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு இப்போ சிரிப்பாக இருக்கும். மயிலுக்கு போய் போர்வையை போத்துனானா? என்னங்க ஐயா என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இதைத்தான் சொன்னாங்க, அரிமடமும் சான்றோருக்கு அணி. சான்றோர்கள் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. சான்றோர்கள் ஒருபோதும் தன்னை குறித்து சிந்திக்க மாட்டாங்க. சான்றோர்கள் அடுத்தவர்களை உயிராக நேசிப்பார்கள். நம்ம செய்கிற நல்ல செயல்கள் இருக்கு பாருங்க, அதனால தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது தான் நமக்கு கிடைக்கும். நல்லது செய்யணும் வாழ்க்கையில். எப்பொழுதுமே பிரத்தியாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும். இலக்கியம் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது. இவ்வே பீலி அணிந்து மயிர்த்தோகை சூடி இருக்கிறக்கூடிய அந்த படைக்கல கருவிகளெல்லாம் தொண்டைமான் படைக்களத்தில் போய் பார்க்குறாங்க. தொண்டைமானுடைய படைக்கருவிகள்லாம் அப்படியே இருக்க கூட்டி காமிக்கிறான் அரசன். பாருங்கள் என்னுடைய வல்லமையை பாருங்கள், என் நாட்டில் பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, என்னமோ பரவாயில்லப்பா, உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த படைக்கருவிகளெல்லாம் அழகாக திருத்தி அழகு செய்யப்பட்டு மயில் தொகையெல்லாம் சூடி சிறப்பாக இருக்கிறது. இதிலிருந்து ஒன்று தெரியுது, அதியமானுடைய படைக்கலங்கள் எல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் கொல்லன் உலைக்களத்தில் தான் கிடக்குது. இதிலிருந்து ஒன்று தெரியுதுப்பா, நீ இந்த படைக்கருவிகளை பயன்படுத்தவே இல்லை, அதியமான் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறான். எனவே அவன் வீரன், நீ வீரத்திற்கு வேலையே கொடுக்கலைன்னு சொல்லி ஒரு போரையே ஒரு அம்மா நிறுத்துச்சு. அதுதான் அவ்வை பிராட்டி. அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே அதான் நம்ம படிக்கிறோம். நம்ம இப்படி சங்க இலக்கியங்களிலே போர் அறம் என்பதை கடைப்பிடிச்சாங்க. ஈதலே அறம்னு சொன்னான். பிறருக்கு கொடு. காலையில் என்ன சாப்பிட்டோம்? வீட்டில் இட்லி சாப்பிட்ருப்போம், பொங்கல் சாப்பிட்ருப்போம், எதையோ ஒன்று சாப்பிட்டு வந்திருப்போம். மதியம் சாப்பிடுவோம், சாயந்தரம் சாப்பிடுவோம், ராத்திரி சாப்பிடுவோம். இந்த உடம்புக்கு சாப்பாடு கொடுக்குறோம், உயிருக்கு என்ன கொடுக்க போகிறோம்? உயிர் எங்கே இருக்குது? நம்ம உசுர் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா?
எத்தனை பேர் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க? இது இருதயம். நம்ம உயிர் எங்கே இருக்குன்னா ஒவ்வொரு செல்களிலும் நம்முடைய உயிர் இருக்கிறது. இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு தேட முடியாது. இந்த உயிருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? உடம்புக்கு உணவு கொடுக்குறோம். உயிருக்கு என்ன தரப்போகிறீர்கள்? இலக்கியம் சொல்லுகிறது, செல்வத்து பயனே ஈதல். பிறருக்கு கொடுப்பதிலே தான் இருக்கிறது ஈதல். இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று வள்ளுவன் சொல்லுகிறான். பிரத்தியாருக்கு கொடுப்பதிலே தான் இருக்கிறது. பேராசிரியர் திருவரசன் வருகிறார். அவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம், நல்லா கரவொலி கொடுக்கலாம் அவருக்கு. யாரையும் அவர் கடிஞ்சு பேசி நான் பார்த்ததில்லை. குறிப்பு போட்ட உடனே, அன்பரே இன்று ஆடி அமாவாசை என்பதால் நான் என் பித்ருக்கடனை முடித்துவிட்டு கண்டிப்பாக தமிழ் பணியாற்ற வருவேன். இதான் மனிதநேயம். பித்ருக்கடனையும் ஆற்றணும், தமிழ் பணியும் ஆற்றணும். பேராசிரியர் திருவரசன் தமிழ் ஆர்வம். அவங்க அப்பா பெரிய தமிழ் ஆசான், மிகப்பெரிய ஆசான். எவ்வளோ பெரிய மனிதர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்களாம் பாராட்டணும் அவரை. எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு மனிதர். அப்போ தமிழை படித்தா என்ன கிடைக்கும்? நான் முடிச்சிடலான் இருக்கேன். அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரம் முடிசாமி. இன்னும் பேசலாமா? தமிழ் படித்தா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்கும். நான் நிம்மதியாக சோறு சாப்பிட்றேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய அன்னை தமிழ் என்னை உலகமெங்கும் அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்குது. தமிழ் படித்தால் வெற்றி பெறலாம் என்பதற்கு நான் ஒருத்தன் தான் சாட்சி. தமிழ் நமக்கு அப்படி. தமிழை பேச பேச வாழ்நாள் அதிகரிக்கும்னா, தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்க நம்ம தமிழ் பேச தயங்குகிறோம். சங்க இலக்கிய பாடல்களை இன்றைக்கே போய் புரட்டணும். நீங்கள் சங்க இலக்கியம்னு சொல்கிறாங்களே என்னன்னு பார்ப்போம். முதல்ல புறநானூரை படி. நற்றினை நல்ல குறுந்தகை ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றாரியத்தும் களியோடு அகம்புறமென இத்திரத்த எட்டுத்தொகை. எட்டுத்தொகை நூலுக்கு ஒரு விளக்கம். அப்போ அகநானூறு புறநானூறு. அகநானூறு இப்போ வேண்டாம் நமக்கு. புறநானூறு எடுத்து படிங்க. 400 பாட்டு. அறம் அத்தனையும் அதில் தான் இருக்குது. அதில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. இன்னைக்கு வாடிய பயிரை பார்த்து வாடிய ஒருவரை நாம் நினைத்து பார்க்கிறோம். அதனால தான் மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்திற்கு நீ வலது கையடா. அழகான வார்த்தைகள். ராமமூர்த்தி ஐயா தான் சொன்னாங்க, பிள்ளைங்கள்லாம் வர்றாங்கன்னா ஒரு திரை இசையில் சங்க இலக்கியம்னு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா கேட்பாங்க. திரை அமுதில் சங்கத்தமிழ். எப்படியெல்லாம் சங்கத்தமிழ் திரையில் வந்திருக்கிறது. குற்றாலக்குறவஞ்சி பாடலை எடுத்து கொண்டு போய் கவியரசு கண்ணதாசன் செங்கையில் வண்டு களின் என்றாட என்கிற பாட்டு, வசந்தவள்ளி பந்து பயின்று அந்த பாட்டு குற்றாலக்குறவஞ்சியில் நம்ம படிக்கிறோம். அதை கொண்டு வந்து ஆதிபராசக்தியில் அம்பாளுக்கு போட்டு இலக்கியத்தை கொண்டு போய் ஆன்மீகமாக மாற்றுறாரு. எங்கெல்லாம் எடுத்திருக்கிறாருங்கிறத பற்றியே நம்ம பேசலாம். ஒவ்வொரு இலக்கியமும் நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற கண்ணாடி. நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அதுதான் சங்க இலக்கியம் காட்டுகிறது. குறை சொல்லக்கூடாது. ஒரு பெண் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போகிறா. அந்த பெண் பிறந்த வீட்டில் அவ்வளோ அழகு தேவதையாக இருந்திருக்கிறா. பிறந்த வீட்டில் எல்லா பிள்ளைகளுமே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இளவரசி தான். ஆனால் புகுந்த வீட்டுக்கு போகிறா. கணவனுக்கு மோர் குழம்பு வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. நல்ல கெட்டி தயிர். அந்த கெட்டி தயிரை பிசைஞ்சு மோர் குழம்பு வைக்கணும். எப்படி மோர் குழம்பு வைக்கிறது அதுக்கு ரெசிபி சொல்லலாமா? அந்த அம்மா கணவன் வீட்டுக்கு போயிருக்கிறா. அழகா இலக்கியம் சொல்கிறது, முள்ளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல். அவருடைய விரல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மென்மையாக இருக்குதான்.
அந்த தயிரை பிசைகிறாளாம். பிசையும் போதே அடுப்பில் வச்சிருக்கிறது கொஞ்சம் பக்குவம் மாறிடுமா. பிசைஞ்ச அந்த கையை தன் சேலையில் தொடச்சிட்டு வேகமாக போய் அந்த மோர் குழம்பை வச்சு கணவனுக்கு கொடுக்குறாளாம். கட்டுன சேலை புதுசு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? வீட்டில் கறி துணின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம போட்டு கிழிச்சு நஞ்சு போன துணி தான் கறி துணி. அதை வச்சு தான் அம்மா பாத்திரத்தை துடைப்பாங்க. அதில் துடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? கணவனுக்கு பக்குவம் போயிருமா. அந்த நேரத்துக்குள்ளே அப்படி சேலையில் துடைச்சிட்டே ஓடி போய் அந்த கணவனுக்கு பக்குவம் மாறாமல் சமைத்து கொடுத்தவள் தான் தமிழ் இல்லறத்தை பேடுகின்ற நம்முடைய தமிழ் பெண் என்று சொல்லுகிறார். ரொம்ப விரிவாக அந்த பாட்டு போகும். அப்படி ஒரு தோழி கிண்டல் பண்ணுறாளாம். என்ன கிண்டல் பண்ணுறா? நம்ம ஊரில் தண்ணீர் குடித்தா அப்படியே பார்த்தீங்கன்னா அமுதமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஊர் உங்கள் வீட்டுக்கார் ஊரில் தண்ணியே இல்லையாமல? எப்படி இருக்கிற? ஆவும் மாவும் சென்றுணக்கலங்கி சேர்ந்தோடுபட்ட சிறுமை தாயினும் உன்னீராகுவ. பாடல் வரி. என் கணவன் வீட்டில் பசுமாடும் எல்லாம் கலந்து சேரோடு இருக்கிற தண்ணீராக இருந்தாலும் என் பிறந்த வீட்டில் குடித்த பன்னீரை காட்டிலும் என் கணவன் வீட்டில் குடித்த தண்ணீர் எனக்கு உயிராக இருந்தது என்று ஒரு தலைவி கணவன் வீட்டு பெருமையை சொல்லுகிறாள் என்று சொன்னால் அதை சொல்லிக் கொடுத்தது சங்க இலக்கியம். எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. எப்பையும் போய் குறை சொல்லாத யாரையும். எவ்வளோ பெரிய தத்துவத்தை நமக்கு கற்றுத்தருகிறது சங்க இலக்கியம். பிரத்தியாற்ற குறை காணாத, இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழுகிற மனநிலைக்கு வா. அது இல்லை இது இல்லை சொல்லாதீங்க. எப்பயுமே காலுக்கு செருப்பு இல்லை என்று நீ கவலைப்படுகிறாய். காலே இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அதைத்தான் எழுதுனா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க. நமக்கு இப்போ நல்லா வந்து உட்கார்றதுக்கு வசதியாக அப்பா அம்மா நம்மளை படிக்க வச்சுருக்காங்க. எத்தனை பேர் படிக்க முடியாமல் இருக்கிறாங்க. நம்ம பெற்றோர்களை தினசரி வணங்க வேண்டும். அதுதான் அறம். ஆசிரியர்களை வணங்க வேண்டும். அதுதான் அறம். ஆசிரிய பெருமக்கள், குரு குற்றங்களை களைபவர், மறந்துடக்கூடாது. வகுப்பில் ஆசிரியர் வந்தோன்னு அவங்கள பார்த்து கூழ கும்பிடு போடுறது, அங்கிட்டு போனோன்னு அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லக்கூடாது. குரு என்பவர் குற்றங்களை களைபவர். உங்கள் முகத்தை பார்த்து காலைல சாப்பிட்டியான்னு கேட்குற ஒரு தாய் உள்ளம் படைத்தது யாருன்னா ஆசிரியர் ஒருத்தர் தான். அம்மாவுக்கு பிறகு அடுத்த தாயாக இருந்து ஆசிரியர் தான் உன்னை வகுப்பில் கேட்பாங்க. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னா. அந்த குரு அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் குருவை மதித்தார்கள். குரு உட்கார்ந்திருப்பார், மாணவர்கள் கைகட்டி பாடம் கேட்டாங்க. எப்படி? கைகட்டி பாடம் கேட்டாங்க. இப்போ மாணவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆசிரியர்கள் கைகட்டி பாடம் நடத்துகிறார்கள். நீ அப்படிங்கிற பிச்சை நிலை முனியாது கற்கை நன்றேன்னா. கல்வி எடுப்பது எப்படி தெரியுமா? வெள்ளத்தால் அழியாது, வெந்தளால் வேகாது, கொள்ளத்தான் குறையாது. படிக்கணும். படிப்பு தான் நமக்கு, வேற எதுவும் தேவையில்லை. அலைபேசி நமக்கு வேண்டாம், பாடப்புத்தகம் நமக்கு வேணும். வீட்டில் எத்தனை பேர் அப்பா அம்மா கிட்ட போய் அடம் பிடிச்சி அந்த அலைபேசியை வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அது அல்ல அறம். அலைபேசி இல்லாமல் நாங்களாம் வாழலையா? என்னுடைய மக டாக்டராக இருக்கிறா. அவள் படித்த காலத்தில் டாக்டர் முடித்து வெளியில் வர வரைக்கும் அலைபேசி என்கிட்ட கேட்கவே இல்லை. ஏம்மான்னு கேட்ட பொழுது சொன்னா, இது என்னுடைய கல்விக்கு தடையாக இருக்கும். என்னுடைய இலட்சிய கனவு நான் டாக்டராக வேண்டும். அதற்கிடையில் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்குகிற அந்த மனப்பான்மை வந்தால்தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும். எனக்கு எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா தோற்றுருவீங்க.
ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இலக்கியம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது? ஒரு காலத்திலே சொற்பொழிவு இது போன்று நடக்கும். சொற்பொழிவு முடிந்தவுடனே இனிப்பு பலகாரங்கள் பரிசாக கொடுப்பார்கள். அப்படித்தான் ஒரு அன்பர் பேசிக் கொண்டிருக்கிறார். 2 பக்கமும் லட்டு குவியல்களை வைத்திருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கிறார். எங்கேயோ இருந்து புறப்பட்டு எறும்புகள் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறது. எதை நோக்கி வருகிறது? எதை நோக்கி வருகிறது? லட்டை நோக்கி வருகிறது. அவர் பேசுறதை கேட்டு வரல. இந்த பக்கமும் சாறை சாறையாக எறும்பு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. பேசுபவர் ஒரு கணம் நிறுத்தினார். உங்களைப் போல 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் எழுந்து ஓடினான். ஓடி பக்கத்தில் இருந்த கிட்டங்கியிலிருந்து சர்க்கரையை எடுத்து கொண்டு வந்து 2 பக்கம் இருக்கிற லட்டை சுற்றி போட்டான். எறும்புகள் வந்தது என்னவோ லட்டை நோக்கித்தான். ஆனால் இடையிலே கிடந்த சர்க்கரையோடு அது திரும்பி சென்று கொண்டிருந்தது. இந்த மகான் பேசினார். அந்த பேச்சாளர் சொன்னார், நாமும் அப்படித்தான் வாழ்க்கையிலே புறப்படுகிற பொழுது மிகப்பெரிய இலக்கு நோக்கி தான் புறப்படுகிறோம். எப்படி அந்த எறும்புகள் எல்லாம் சாறை சாரியாக லட்டை எடுப்பதற்காக வந்தார்களோ அதுபோலத்தான் நாமும் புறப்படுகிறோம். ஆனால் பாருங்கள், இடையில் போடப்பட்ட சர்க்கரையை எடுத்துக்கொண்டு திருப்தி அடைந்து செல்கிறது. மனித வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. லட்டு என்கிற பிரசாதத்தை பெறுவதற்கு முன்பாக சிற்றின்பம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சர்க்கரையோடு உங்கள் வாழ்க்கையை முடித்து விடுகிறீர்கள். நீங்கள் லட்டை நோக்கி ஒருபோதும் செல்வதே இல்லை. அந்த சிற்றின்பத்தை விடுத்து அதை தாண்டி பேரின்பம் என்கிற லட்டை பெற வேண்டும் என்று சொன்னால் சங்க இலக்கியம் உங்களுக்கு அதற்கான வழிகாட்டுகிறது. நீங்கள் சாதாரணமாக இருப்பவர்களை விட சங்க இலக்கியம் என்பது உங்களுக்கு அற்புதமான அந்த பேரின்பத்தை தரக்கூடிய ஒரு அற்புதத்தை தந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான மாணவ கண்மணிகளே, பாடப்புத்தகத்தோடு நின்று விடாதீர்கள். பாடப்புத்தகத்தை தாண்டி இலக்கிய உலகம் நம்மை செதுக்கி கொண்டிருக்கிறது. மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மாத்திரம் வாழவில்லை, நம்பிக்கைகளை சுவாசிப்பதால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாளை விடியும் என்கிற நம்பிக்கை இருப்பதால் தான் இரவு உறங்கச் செல்கிறோம். எனவே மாணவ கண்மணிகளே, நம்புங்கள். தமிழ் படித்தால் உயரத்திற்கு செல்லலாம். தமிழ் இலக்கியம் நிச்சயமாக அறவழிகளை உங்களை அழைத்து சென்று அறக்கோட்பாடுகளை உங்கள் நெஞ்சத்திலே இருத்தி ஒருபோதும் தவறு செய்யாத உள்ளத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். நாம் நல்லவனாக வல்லவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இலக்கியங்களை படிப்போம், இலக்கியம் காட்டுகின்ற அறநெறியில் வாழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சங்க இலக்கியத்தில் அறம் மிக அருமையான உரை. உண்மையை பேசுதல், பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்தல், ஏழைகளுக்கு தேவையுள்ளதை வழங்குதல், பெரியோரை மதித்தல், அன்புடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்ளுதல், கடமையை சரியாக செய்தல், ஒழுக்கத்துடன் வாழ்தல், இப்படியான கருத்துக்களை தான் சங்க இலக்கியம் சொல்லுது. இதுதான் அறம் என்பதையும் ஐயா அவர்கள் தெரிவித்தார். அறத்தின் வழியில் வாழ்வதன் மூலம் கிடைக்கும் இன்பமே உண்மையான இன்பம் என்பதையும் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தமிழரின் பெருமையை மாணவர்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த அரிய செல்வமான சங்க இலக்கியத்தை நாம் என்றும் போற்றுவோம். அனைவரும் தமிழை படியுங்கள், தமிழை பேசுங்கள், தமிழை நேசியுங்கள், அறத்தோடு வாழ்வோம். நன்றி. தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்குமாறு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா பேச்சு எப்படி இருந்துச்சு? ஒரு கரவொலி எழுப்பி அதை சிறப்பாக செயல்படுத்தலாம். நல்லா இருந்துச்சுல? எந்த இடத்துலையும் ஒரு சோர்வு தட்டாமல், யாரும் தூங்க விடாமல், அறிவுக்கு சிறந்த ஒரு விருந்தாக சிந்தனை கருத்துக்களை அள்ளி வழங்கிய அவரே பாரிவள்ளல் மாதிரி அவர் கருத்து வள்ளல். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் அவருடைய பேச்சை கேட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் உருகி இருப்பாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாக்கள்லாம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அப்போல்லாம் அவருடைய உரையை கேட்கலாம். அவ்வளவு கதைகளை உள்ள முருக சொல்லுவார்.
அந்த உரையில் அந்த அருமையான ஒரு நல்ல ஒரு ஆன்மீகங்கிறது நம்மளை செழுமைப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்வியல் முறை. அதை மக்களுக்கு போதிக்கும் அதோடு தமிழ், அதோடு சேர்ந்து அறம் என்று அனைத்தையும் குழந்தைகள் மொழியில் அவ்வளவு அழகாக சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து பேசி சென்றிருக்கும் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்த்தெல்லாம் சொல்ல முடியாது, நன்றி தான் உங்களுக்கு. அந்த இப்படி ஒரு அழகான ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கும் உலகத்தமிழ் சங்கம், சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் அமைப்பிற்கும் அதனுடைய காட்சி விளக்குனர் உங்களுக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்காங்களா, சரி, புஷ்பா நாச்சியார் அவர்களுக்கும் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் நன்றி. இடையில இப்போ ஜான்சி ராணி அம்மா கூட ஏதோ ஒரு தான மரக்கட்டளை நினைக்கிறேன், அங்கே போயிட்டு வந்தீங்கல்ல, ஏதோ முனைவர் ஜான்சி ராணி மேடம் அவருடைய உரையை நீங்கள் கேட்கலாம் ஒரு நாள். அந்த மாதிரி இருக்கும் அறிஞர்கள், பெரிய பேராசிரியர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாருமே தமிழ் தமிழ் தமிழ்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க, தமிழுக்காக வாழ்கிறாங்க. நீங்களும் ஐயா சொன்னதை கேட்டிங்களே, தமிழ் படித்தால் தமிழே உங்களுக்கு சாப்பாடு கூட போடும். தமிழ் சாப்பாடுங்கிறது கிடையாது, அது ஒரு உயிர். ஆனால் உங்களை வாழ வைக்கும். அவர் உலகம் பூரா சுற்றுறாரு, அதுக்கு தமிழ் படித்த மட்டுமே சுற்றுறாருன்னா இப்போ அவருக்கு இன்னும் பல திறமைகள் இருக்குது. ஆனால் தமிழே அவருக்கு ஓய்வு இல்லாமல் அவருக்கு உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு, வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு உலக புகழ் வாய்ந்த ஒரு சொற்பொழிவாளர் உங்கள்கிட்ட பேசுனதில் எங்களுக்கு இந்த இயற்கை பாதுகாப்பு அமைப்பு அந்த பங்கெடுத்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஐயா. மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நேரம். நான் பேர் வாசிக்கிறேன், மாணவர்கள் வரிசையாக சான்றிதழ் வாங்கிக்கலாம், சரியா? சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களையும் செல்வம் ராமசாமி ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக ரா பார்கவி, ஜாஷிபா, வி ஜனனி, மா லோகினி, வி அனுசா, ரா சையது பெனாசிர், சா கீர்த்தனா, பா மது ஆராதியா, மு சௌமியா, வே கிரிஜா, நாசி பிரதினா, மா கிருத்திகா, சாஸ்ரீ விசாலி, நா லிவித்ரா ஸ்ரீ, பா சஞ்சனா, சே சிவரஞ்சனி, சு ஹரித்ரா, சிவரஞ்சனி, சுஹரிதா, சி யாசிகா, கா கவிலயா,
சா ஸ்ருதிகா, கா பாண்டிச்செல்வி, பாண்டிச்செல்வி, பா ஸ்ருதி, சா ஹர்ஷா பாரதி, ஜா சாரா, சே விஷ்ணுபிரியா, இ சுல்தானியா பைரோஸ், ராணா தாரணி, மு சபிகா, ஆ பியூலா ரோஸ்லின், சா லோஜனா, மகிழ்ச்சி. சான்றிதழ் வழங்கி சிறப்பித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி. நிகழ்வின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். நிகழ்விற்கு தொடர்ந்து எங்களை எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கும், நிகழ்ச்சிக்கு அடித்தளமாகவும் விளங்கும் உலக தமிழ்ச் சங்கத்தின் தனி அலுவலர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு இந்நேரத்தின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. இன்றைய தலைப்பு சங்க இலக்கியத்தில் அறம் என்ற தலைப்பில் அமைந்தது. சிறப்பாக ஐயாவை உரையை கேட்டிருப்பீங்க. இந்த குரல் எங்கேயாச்சும் கேட்ட மாதிரி இருக்கா? நம்மளுடைய லோக்கல் சேனல்லாம் இருக்குல்ல, ஜோதி டிவி, இதிலெல்லாம் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் இதெல்லாம் நடக்குதுல்ல, இதிலெல்லாம் ஐயா வர்ணுரையாளர் ஐயா தான் பேசுவாங்க. இந்த குரல் உங்களுக்கு எதாவது கேட்டிருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐயா அவர்கள் இன்று சங்க இலக்கியத்தில் அறம் என்ற தலைப்பில் அருமையாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. தொடர்ந்து எங்களுக்கு ஆக்கத்துணை புரிந்து வரும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் செல்வம் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. மாணவர்களை இங்கு அழைத்து வந்து உங்களுக்கு இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கிய உங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் இந்நேரத்தில் நன்றியினை தெரிவித்து கொண்டு, தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அமைப்பை சேர்ந்தவங்க வந்திருக்கீங்க அனைவருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நன்றியினை தெரிவித்து கொண்டு நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். நன்றி. நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय गे भारत भाग्य विदाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जल सिसरंगा, दब सुब नामे जागे दब सुब आशीष माहे, दागे दब जय दादा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विदाता, जय हे जय हे जय हे जय 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 हे।